காட்டுல அந்த சிங்கம் தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கழுதைட்டதான் சொல்லுமாமா. கழுதை போய் மற்ற மிருகங்கள் எல்லாருக்கும் சொல்லுமாமா. அப்படி ஒரு நாள் இன்னொரு காட்டுல இருந்து ஒரு பொல்லாத சிங்கம் வந்துட்டது. அந்த பொல்லாத சிங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டுதாமா. நம்மட சிங்க ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கழுதையார கூப்பிட்டு, கழுதையாரே கழுதையாரே, புது சிங்கம் வந்ததை பத்தி எல்லா மிருகங்களுக்கும் போய் எச்சரிக்கை பண்ணுங்கன்னு சொல்லிக்குது. கழுதையாரும் ஓகே பாஸ், சொல்றேன் பாஸ், ஓடி போய்க்குது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்மட சிங்கராஜா பார்க்கறாராமா, கொஞ்சம் மிருகங்களை காணலையாமா. எங்கடா எல்லாம் போச்சுன்னு தேடி தேடி போகும்போது ஒரு யானை வந்திக்குது. யானையை கூப்பிட்டு நம்மட ராஜா கேட்டாங்களாமா, எங்க எல்லா மிருகங்களையும் காணல. ராஜா சொன்னாராமா, எங்க காணல, சொல்லு சொல்லுண்டு. யானை சொல்லிச்சாமா, இல்லையே, எல்லாரும் இங்கதானே இருந்தாங்கன்னு சிங்கராஜா சொல்லிக்கிறாரு. உனக்கு தெரியுமா, பக்கத்து காட்டுல இருந்து ஒரு சிங்கம் வந்திக்குது. கழுதையார் சொன்னாரா என்று கேட்டேக்கி. அதுக்கு நம்மட யானையார் சொல்லிக்கிறாரு, சொன்னாரு கழுதையாரு, ஆனா அது சிங்கம் என்று சொல்லல, பூனை என்று சொன்னாரெண்டு சொல்லிக்கிறாரு. நம்ம சிங்க ராஜாக்கு சரியான கோபம்